நண்பர்களே, உங்கள் வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் ஒரு பெரிய முடிவெடுக்க வேண்டிய சூழல் வந்திருக்கிறதா? ஒரு புதிய வேலை, ஒரு புதிய உறவு, அல்லது ஒரு புதிய பாதை. ஆனால் அந்த முடிவை எடுக்க விடாமல் ஒரு பயம் உங்களை பிடித்து இழுத்திருக்கிறதா? நான் சரியாக முடிவெடுப்பேனா? தோல்வியடைந்து விடுவேனோ? மக்கள் என்ன நினைப்பார்கள்? இப்படி 1000 கேள்விகள் உங்கள் மனதை ஆக்கிரமித்திருக்கின்றனவா? இந்த கேள்விகள் உங்களை நிலைகுலையச் செய்திருக்கிறதா? இன்று நாம் ஒரு பயனுள்ள பயணத்தை மேற்கொள்ளப் போகிறோம். பயமில்லாமல் தெளிவான முடிவுகளை எடுக்கும் கலையை பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே புத்தர் நமக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு வாழ்க்கை மாற்றும் கதையின் மூலம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். இது வெறும் ஒரு கதை மட்டுமல்ல, பயத்தின் பிடியிலிருந்து உங்களை விடுவித்து உங்கள் வாழ்க்கையை உங்கள் கைகளில் எடுத்துக்கொள்ள உதவும் ஒரு சக்தி வாய்ந்த வழிகாட்டி. தயாராகுங்கள். உங்கள் வாழ்க்கைக்கான மிக முக்கியமான முடிவுகளை இனி நீங்கள் பயமின்றி எடுக்கப் போகிறீர்கள். வணக்கம் நண்பர்களே, ஞான ஒளியில் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்கள் சோல் சவுண்ட் தமிழ். இன்றைய காலகட்டத்தில் நாம் தினமும் ஏராளமான முடிவுகளை எடுக்க வேண்டியிருக்கிறது. சில முடிவுகள் சிறியவை, சில நம் வாழ்வின் போக்கையே மாற்றக்கூடியவை. ஆனால் பெரும்பாலும் இந்த முடிவுகளுடன் ஒரு கண்ணுக்கு தெரியாத எதிரி வருவான். அதுதான் பயம். இந்த பயம் நம்மை சரியான முடிவுகளை எடுக்க விடாமல் தடுக்கும், நம் கனவுகளை அடைய விடாமல் தடுக்கும், ஏன் நம்மை ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ விடாமலேயே தடுக்கும். இன்று நாம் புத்தரின் பொன்மொழிகளிலிருந்து உதித்த ஒரு கதையை ஆராயப் போகிறோம். இந்த கதை பயத்தை எப்படி எதிர்கொள்வது, அதை எப்படி புரிந்து கொள்வது, இறுதியில் அதை எப்படி கடந்து செல்வது என்பதை கற்றுக் கொடுக்கிறது. இது நமக்கு வெறும் ஞானத்தை மட்டுமல்ல, அதை நடைமுறைப்படுத்தும் யுக்திகளையும் சொல்லிக் கொடுக்கிறது. குழப்பத்தின் இருள். பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு கோசல நாட்டில் ஒரு அடர்ந்த வனப்பகுதிக்கு அருகே அமைந்த ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு இளம் துறவி வாழ்ந்து வந்தார். அவரது பெயர் தர்மன். தர்மன் மிக ஆழ்ந்த சிந்தனையுள்ளவர், தியானத்தில் அதிக ஆர்வம் கொண்டவர். ஆனால் அவருக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது. அவர் எப்போதுமே குழப்பத்திலேயே இருப்பார். எந்த ஒரு முடிவையும் அவரால் சுயமாக எடுக்க முடியாது. உதாரணமாக, நான் இந்த பாதையில் செல்ல வேண்டுமா அல்லது அந்த பாதையில் செல்ல வேண்டுமா? நான் இந்த தானத்தை ஏற்க வேண்டுமா அல்லது நிராகரிக்க வேண்டுமா? இப்படி எல்லா சிறிய விஷயங்களுக்கும் மற்றவர்களின் ஆலோசனையையே நாடினார். அவருடைய இந்த தயக்கம் அவரை நிம்மதியற்றவராக ஆக்கியது. அவரை சுற்றியுள்ளவர்களும் இதை உணர்ந்து அவர் மீது ஒருவித பரிதாபம் கொண்டனர். ஒரு நாள் தர்மன் மிகவும் மனமுடைந்து புத்தர் தங்கியிருந்த மடாலயத்திற்குச் சென்றார். அங்கே புத்தர் தனது சீடர்களுக்கு போதித்துக் கொண்டிருந்தார். தர்மன் மிகவும் பணிவுடன் புத்தரின் முன் மண்டியிட்டு தன் மனக்குமுறலை வெளியிட்டார். கௌதம புத்தரே, எனது மனம் அமைதியற்றுள்ளது. எந்த ஒரு முடிவையும் என்னால் பயமின்றி எடுக்க முடிவதில்லை. எப்போதுமே ஒரு சந்தேகம், ஒரு பயம் என் மனதை ஆக்கிரமித்திருக்கிறது. நான் என்ன செய்ய வேண்டும்? புத்தர் புன்னகைத்தார். அவரது புன்னகை அந்த இளம் துறவியின் மனதை ஒரு கணம் ஆசுவாசப்படுத்தியது. புத்தர் தனது கண்களை மூடி ஒரு கணம் ஆழ்ந்த யோசனையில் மூழ்கினார். பின்னர் அவர் ஒரு கதையை சொல்ல ஆரம்பித்தார். அந்த கதை தர்மனின் வாழ்க்கையை மட்டுமல்ல, நம் ஒவ்வொருவரின் வாழ்க்கையையும் மாற்றும் சக்தி கொண்டது. புத்தரின் கதை, பயணமும் புதிரும். ஒரு காலத்தில் ஒரு ஞானி இருந்தார் என்று புத்தர் ஆரம்பித்தார். அவர் தன் வாழ்நாள் முழுவதும் ஞானத்தை தேடி பல இடங்களுக்கு பயணம் செய்தார். ஒரு நாள் அவர் ஒரு அடர்ந்த வனப்பகுதியை அடைந்தார். அந்த வனத்தின் நடுவே ஒரு பெரிய பாலம் இருந்தது. அந்த பாலத்தை கடந்து சென்றால் அங்கே ஒரு மறைக்கப்பட்ட கோவில் இருப்பதாகவும், அங்கே சென்று தியானித்தால் மிக உயர்ந்த ஞானம் கிடைக்கும் என்றும் அந்த ஞானி கேள்விப்பட்டிருந்தார். ஆனால் அந்த பாலத்தை பற்றி ஒரு திகிலூட்டும் கதை உலாவி வந்தது. அந்த பாலத்தின் அடியில் ஒரு பெரிய பயங்கரமான அரக்கன் வாழ்ந்து வருகிறதாம். பாலத்தை கடக்க முயற்சிப்பவர்களை அது பிடித்து விழுங்கிவிடுமாம். பலரும் அந்த கோவிலுக்கு செல்ல முயற்சித்து அரக்கனுக்கு பலியானதாக கூறப்பட்டது. இதனால் அந்த பாலம் நீண்ட காலமாக ஆள் நடமாட்டமின்றி இருந்தது. ஞானிக்கு அந்த கோவிலுக்குச் சென்று ஞானம் பெற வேண்டும் என்ற ஆசை மேலோங்கியது. ஆனால் அரக்கனை பற்றிய பயமும் அவரை ஆட்கொண்டது. அவர் பாலத்தின் ஆரம்பத்தில் அமர்ந்து ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கினார். ஒருபுறம் ஞானம் பெறும் ஆர்வம், மறுபுறம் மரண பயம். என்ன செய்வது என்று அவருக்கு புரியவில்லை.
நாட்கள் கடந்தன. அவர் பாலத்தை கடக்க முடியாமல் அங்கேயே அமர்ந்திருந்தார். அவரது உள்ளுக்குள் ஒரு பெரிய யுத்தம் நிகழ்ந்தது. பயம் அவரை சிறைப்படுத்தியது. ஒரு நாள் அவர் தன்னுடைய மனதிற்குள் ஒரு கேள்வி கேட்டார். இந்த பயம் உண்மையில் எங்கிருந்து வருகிறது? நான் அரக்கனை நேரில் பார்த்தேனா? இல்லை. நான் கேள்விப்பட்ட கதைகளை நம்பி பயப்படுகிறேனா? இந்த கேள்வி அவரை ஆழமாக சிந்திக்க வைத்தது. அவர் தன்னுடைய பயத்தை பகுப்பாய்வு செய்யத் தொடங்கினார். பயத்தின் மூலத்தை அறிதல். ஞானி ஒரு விஷயத்தை உணர்ந்தார். பயம் என்பது பெரும்பாலும் நம் மனதின் சிருஷ்டி. அது எதிர்காலத்தை பற்றிய கற்பனைகள், இதுவரை நடக்காத விஷயங்களைப் பற்றிய கவலைகள் அல்லது மற்றவர்கள் சொன்ன கதைகளின் விளைவாக உருவாகிறது. அவர் உண்மையில் அந்த அரக்கனை நேரில் சந்திக்கவில்லை. அவன் இருப்பதாக கேள்விப்பட்டதை வைத்துக்கொண்டு பயந்தார். தர்மன் கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தார். புத்தர் தொடர்ந்தார். ஞானி தன்னுடைய மனதை கூர்ந்து கவனிக்க ஆரம்பித்தார். பயம் எப்போது வலுப்பெறுகிறது, எப்போது குறைகிறது என்பதை அவர் உணர்ந்தார். அவர் ஒரு முடிவெடுத்தார். நான் இந்த பாலத்தை கடக்கப் போகிறேன். அரக்கன் இருக்கிறானா இல்லையா என்பதை நான் நேரில் கண்டறிவேன். இந்த ஒரு முடிவை எடுத்ததும் அவர் மனம் லேசானது. பயம் முழுமையாக நீங்கவில்லை, ஆனால் அதை எதிர்கொள்ளும் தைரியம் அவருக்கு உருவானது. அவர் பாலத்தின் மீது நடக்க ஆரம்பித்தார். ஒவ்வொரு அடியையும் மிக நிதானமாக வைத்தார். அவர் மனதில் ஒரு மந்திரத்தை உச்சரித்தார். இப்போது இந்த கணம் மட்டுமே நிஜம். அடுத்த கணம் என்ன நடக்கும் என்று எனக்கு தெரியாது. நான் பயப்பட மாட்டேன். நான் இந்த நிமிடம் என் கடமையை செய்வேன். அவர் நடந்தார். பாலத்தின் நடுப்பகுதியை அடைந்தார். அங்கே எந்த அரக்கனும் இல்லை. வெறுமனே காற்று வேகமாக வீசும் ஒரு பகுதி இருந்தது. அவரது மனம் பயத்தால் கற்பனை செய்த ஒரு அரக்கன் உண்மையில் அங்கே இல்லை என்பதை அவர் கண்டறிந்தார். ஞானி பாலத்தை கடந்து கோவிலை அடைந்து அங்கே ஆழ்ந்த தியானத்தில் ஈடுபட்டார். அவர் அடைந்த ஞானம் அரக்கன் இல்லை என்பதை கண்டறிந்த அனுபவத்தால் மேலும் வலுப்பெற்றது. புத்தரின் விளக்கம். பயத்தை எதிர்கொள்ளும் 4 படிகள். புத்தர் தர்மனை பார்த்து, தர்மனே, இந்த கதை உனக்கு எதை கற்றுக் கொடுக்கிறது என்று கேட்டார். தர்மன் ஒரு கணம் யோசித்தார். கௌதம புத்தரே, பயம் என்பது பெரும்பாலும் நம் மனதின் மாயை என்பதை இது காட்டுகிறது. நாம் கேள்விப்படும் விஷயங்களால் அல்லது நாம் கற்பனை செய்யும் எதிர்மறை விளைவுகளால் பயப்படுகிறோம். புத்தர் புன்னகைத்தார். சரியாக சொன்னாய் தர்மனே. பயம் என்பது ஒரு ஆற்றல். அது நம்மை நல்ல விஷயங்களை செய்ய தூண்டலாம் அல்லது நம்மை முடக்கிப் போடலாம். பயமில்லாமல் முடிவெடுக்கும் யுக்திக்கு நீ 4 படிகளை பின்பற்ற வேண்டும். 1. உனது பயத்தை அடையாளம் காண வேண்டும். அது என்னவாக இருந்தாலும் சரி, அதை மறைக்காமல் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் இந்த முடிவை எடுக்க பயப்படுகிறேன் என்று நீ உனக்குள்ளேயே சொல்லிக் கொள்ள வேண்டும். உனது பயம் எதை குறிக்கிறது? தோல்வியா? மற்றவர்களின் விமர்சனமா? தனிமையா? அல்லது அறியாத ஒன்றா? எந்த அரக்கனை நீ பயப்படுகிறாய் என்பதை தெரிந்து கொள். 2. பயத்தை பகுப்பாய்வு செய்ய வேண்டும். அது ஒரு உண்மையான அச்சுறுத்தலா அல்லது உனது மனதின் கற்பனையா? ஞானி செய்த போல, இது நான் நேரில் பார்த்தேனா, இது நிஜமா என்று கேள்வி கேட்க வேண்டும். உனது பயத்தின் அடிப்படையை ஆராயு. அதற்கான உண்மையான காரணங்கள் என்ன? உனது பலசகால அனுபவங்களா, சமூகத்தின் எதிர்பார்ப்புகளா அல்லது வெறும் ஊகங்களா? ஒரு பேப்பரில் உனது பயத்தை எழுதி அதற்கான ஆதாரங்களை எழுது. பெரும்பாலும் பயத்திற்கு உண்மையான ஆதாரங்கள் இருக்காது, வெறும் கற்பனைகளே இருக்கும். 3. பயத்தை எதிர்கொள்ள ஒரு திட்டத்தை உருவாக்க வேண்டும். ஞானி பாலத்தை கடக்க ஒரு திட்டத்தை உருவாக்கினார். நீயும் அப்படித்தான். ஒரு முடிவை எடுக்க பயப்படுகிறாயா? அந்த பயத்தை நீ எப்படி எதிர்கொள்ளப் போகிறாய்? உனது பயத்தின் மிக மோசமான விளைவு என்னவாக இருக்கும்? அந்த மோசமான விளைவு நடந்தால் அதை நீ எப்படி சமாளிப்பாய்? அதை எப்படி சரி செய்வாய்? ஒரு எதிர்மறை விளைவுக்கு ஒரு மாற்று திட்டத்தை உருவாக்கு. இது உனக்கு ஒரு பாதுகாப்பு வலையைப் போல் இருக்கும். ஒரு சிறு குழந்தை தவழப்போது பயப்படும், ஆனால் அது தரையில் விழுந்தால் எதுவும் ஆகாது என்று உணர்ந்ததும் அது துணிந்து தவழும். அதேபோல நீயும் உனது பயத்தின் விளைவுகளை சமாளிக்க முடியும் என்று தெரிந்தால் பயம் தானாகவே குறையும். 4. மற்றும் மிக முக்கியமாக, நீ செயலில் இறங்க வேண்டும். ஞானி வெறும் யோசனையுடன் நின்றுவிடவில்லை. அவர் பாலத்தை கடக்க ஆரம்பித்தார். பயம் உங்களை ஆட்கொண்டாலும் ஒரு சிறு அடி எடுத்து வையுங்கள்.
அந்த முதல் அடியே உங்களை பெரிய தைரியத்தை கொடுக்கும். ஒவ்வொரு அடியும் உங்களை இலக்கை நோக்கி அழைத்துச் செல்லும். நீங்கள் செயலில் இறங்கும்போது உங்களது மனம் உங்களுக்கு கற்பித்த அரக்கன் மாயமாக மறைந்துவிடும் என்பதை நீ உணர்வாய். பயம் என்பது ஒரு அறையின் இருட்டு போன்றது. நீங்கள் கதவை திறந்து உள்ளே செல்லாதவரை உள்ளே என்ன இருக்கிறது என்று தெரியாது. நீங்கள் உள்ளே சென்று ஒரு விளக்கை போடும்போது அந்த பயம் மாயமாக மறையும். புத்தர் தனது நடைமுறை வழிமுறைகளை தர்மனிடம் விளக்கினார். தர்மனே, இந்த 4 படிகளை நீ உனது அன்றாட வாழ்க்கையில் எப்படி பயன்படுத்தலாம் என்று சொல்கிறேன். முதலில், உனது வாழ்க்கையின் சிறிய முடிவுகளிலிருந்து இதை பயிற்சி செய்ய ஆரம்பி. உதாரணமாக, இன்று நீ என்ன சாப்பிடப் போகிறாய், எந்த உடை உடுத்தப் போகிறாய்? இந்த சிறிய முடிவுகளில் பயமில்லாமல் செயல்பட பழகு. ஒவ்வொரு முறையும் நீ பயமில்லாமல் ஒரு